அன்புள்ளம் கொண்ட விஆஸ்டோ டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதந்தாயுதபாணி அவர்களுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சூரிய பகவானானவர் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஜூலை 17ஆம் தேதிக்கு பின் மாறுறார். செவ்வாய் பகவானானவர் ரிஷபத்திலே அப்படியே இருக்கார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி எங்க மாறுறாரு, மிதுனத்துக்கு மாறுறாரு. அப்ப ஆகஸ்ட்ங்கும் போது அர்த்தமான பலன்கள்ல போயிடலாம். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானானவர் ஜூலை 2ஆம் தேதி வக்ரமாயி கடகத்துல இருந்து வக்ரமாயி மிதுனத்துக்கு போறார். எப்ப? ஜூலை 13ஆம் தேதிக்கு பின். அதுக்கப்புறம் திரும்பவும் வக்ர நிவர்த்தி ஆகிறார். எப்பன்னா ஜூலை 23ஆம் தேதி. சோ வக்ர நிலையிலே கடகத்திலையும் இருக்காரு, வக்ர நிலையிலே புதன் ஆட்சி பெற்று மிதுனத்திலையும் இருக்காரு, வக்ர நிவர்த்தியும் ஆகிறார். 3 நிலைகள்ல இந்த காலகட்டத்துல இருக்காரு. அடுத்தது குரு பகவானானவர் அதே கடக ராசியில இருக்கார். சுக்கிர பகவானானவர் ஜூலை 4ஆம் தேதியே பயிற்சி ஆகிறார் சிம்மத்துக்கு. சோ சுக்கிர பகவானானவர் கேதுவோட இணைகிறார். அப்ப இந்த மாதம் எந்த மாதிரியான மாற்றங்கள் சுகபோக வாழ்க்கையில இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முக்கியமா அதுதான். சனி பகவானானவர் எப்பவும் போல மீனத்திலையும், ராகு பகவானானவர் கும்பத்திலையும், கேது பகவானானவர் சிம்மத்திலையும் இருக்கார். இது இந்த காலகட்டத்துல இந்த ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள். இதனால பொதுவா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, வாகனங்கள்ல இப்ப நம்ம கூட பார்த்தோம், போக்குவரத்துல நிறைய கொண்டு வந்திருக்காங்க தமிழக அரசு அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்த்தோம். அதிலே ஏதாவது குறை ஏற்படும். அந்த குறை வெளியில வரும். ஜூலை 4க்கு அப்புறம் இதெல்லாம் பார்ப்பீங்க. காது கொடுத்து கேட்கலாம். நியூஸ்லயே நம்மலாம் பார்க்கலாம். வாகனங்கள்ல இந்த மாதிரி நடந்துச்சு, ஃப்ராட் நடந்திருக்கு, ஏமாத்திட்டாங்க, ஓட்ட வாகனத்தை பழைய வாகனத்தை மறுசீர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. வேணா சுக்கிரன் கேதுவோட இணையுது. அப்ப பழச புதுசு மாதிரி பெயிண்ட் அடிச்சு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே ஒழிய எதுவுமே புதுசா இருக்காது. அந்த மாதிரி உள்ள அமைப்புகள் வாகன ரீதியா இது நடக்கும். அதே மாதிரி கோல்டு ரிலேட்டடா, ஜுவல்ஸ் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் நிறைய பாதிக்கப்படும். குறிப்பா இந்த துணி சம்பந்தப்பட்ட இடங்கள் வேலை இருக்கும்ல, ஆடம்பரமா காமிக்கிற விஷயங்கள்லாம் அரசாங்கம் இந்த நேரத்துல எதிராக செயல்படும். அவங்களுக்கு எந்த ஸ்கீமும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இது பொதுவா பிசினஸ் ரிலேட்டடா. இப்ப 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். கும்பராசி என்பர்களே, ராசியாதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சாரமும், ராசிக்கு 6ஆம் அதிபதி 12 இடத்துலயும் சஞ்சரிப்பாரு. குறிப்பா 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால, உச்சம் பெற்று ராசியாதிபதி தொடர்பு கொள்றதுனால எல்லாமே பிளஸ். ஆனா யாரையும் இந்த நேரத்துல நீங்க நம்ப வேண்டாம். நல்லவங்க தான் எல்லாருமே. இந்த உலகத்துல பிறந்த அனைத்து நபர்களும் நல்லவர்கள் தான். அவங்க உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்கங்கிறத உறுதி சொல்ல முடியாது. ஏன்னா குரு 6ல இருக்கும் போதில இந்த மாதிரி நேரத்துல குறிப்பா அந்த 6ல சூரியன் வரும்போதுல ஏடிக்டியான நிறைய விஷயங்கள் நடக்கும். அதாவது ஏடிக்டியானா நல்லது பண்றேனே, உன்னை அதிகாரமா உட்கார வைக்கிறேன், ராஜா மாதிரி வாழ வைக்கிறேன், உன்னை கம்பீரமா வாழ வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை அப்படிங்கிறத இந்த நேரத்துல சொல்லலாம். குறிப்பா மேலதிகாரிகளிடம் ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்க கத்துக்கங்க. நிதானம்ங்கிறது வேற, அமைதிங்கிறது வேற. நிதானங்கிறது அவன் பண்ணட்டும், பின்னாடி நமக்கு நேரம் வரும், அப்ப நம்ம பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது. ஆனா அமைதிங்கிறது நீ என்ன வேணாலும் செய் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு போறது. ஸோ இந்த அமைப்புல நீங்க இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. நீங்களே வாலண்டியரா நிறைய வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தேடி போவீங்க. நண்பர்களுக்கு பாதிப்பு, இல்ல வேற யாருக்காவது பாதிப்பு. உங்களோட பிரச்சனை இல்லாம உங்களை தாண்டிய பிரச்சனைகளை நீங்க இந்த நேரத்துல இன்வால்வ் ஆவீங்க. புதுசா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருந்து ஷிஃப்ட் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். வழக்குகள்ல வெற்றி கிடைக்குமாங்கிறத உறுதி சொல்ல முடியாது. ஏன்னா வெற்றியை குறிக்கும் 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு. ஜெயிக்கலாம், ஆனா அது லீகலா நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்ல முடியாது. ராகு ராசியில இருக்கிறதுனால இல்லீகல் வேலை பார்த்து நிறைய பண்ணி ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சோ இந்த அமைப்பு கொஞ்சம் அமைதியா போகக்கூடிய அமைப்பு. நிறைய விஷயங்களை மறைச்சு ஒழிச்சு பண்ற அமைப்பு. எப்படி பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க. திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல திருமண அமைப்பு ஏற்படுத்தி தரும். குறிப்பா ராகு கேது தோஷம் உள்ளவர்கள், 7ஆம் இடத்துல ராகு இருக்கு, 7ஆம் இடத்துல கேது இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பரிபூர்ணமா திருமண அமைப்பை ஏற்படுத்தி தரும். சரிங்களா? ஏன்னா 6ல குரு உச்சமாயி ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், அதாவது
7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கும் போதுல இந்த திருமணம் திருமண வாழ்க்கையில நிம்மதியற்ற வாழ்க்கை அமையும் அப்படிம்பாங்க ஒரு சிலருக்கு. அந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நேரத்துல திருமண அமைப்பு ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்புமே இல்லை, எல்லாமே சிறப்பா இருக்கு. 4 9க்குரிய சுக்கிரன் கேதுவோட சேர்றதுனால தாய் தந்தையரின் உடல்நிலை கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிறைய பாதிப்பு ஏற்படும். புதன் வக்ரமாகிறாரு, 4 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் கேதுவோட இணைகிறாரு. படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ற அமைப்பு கூட ஏற்படும். ஸோ அவசரப்பட்டு குழந்தைகள் இந்த நேரத்துல, மாணவர்கள் இந்த நேரத்துல படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணாதீங்க. ஏன்னா ஒன்ஸ் கண்டினியூ விட்டுட்டோம்னா திரும்ப கண்டினியூ பண்றதுக்கு அதை கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? தொழிலை பொறுத்தவரையும் 4ஆம் இடத்துல செவ்வாய் போகுது. வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களும் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல வாய்ப்பு இருக்கு, நல்ல முன்னேற்றம் இருக்கு. அதே மாதிரி கடன் வாங்கி தொழில் செய்யற அமைப்புகள் இந்த நேரத்துல அமைப்பு ஏற்படும். இல்ல தொழிலால் கடனாளி ஆவது, கடன் வாங்கி தொழில் செய்வது இல்ல தொழிலால் கடனாளி ஆவது, இந்த அமைப்பு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதே மாதிரி மொபைல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் திருடு போறதுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல 3ஆம் அதிபதி 4க்கு போகும்போதுல மொபைல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் திருடு போறது, காணா போறது, மறந்து வச்சுட்டு அதனால ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது, டாக்குமெண்ட் சைனிங்னால பிரச்சனை வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டு செயல்படுங்க. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நீங்களே வாலண்டியரா ஏதாவது ஒண்ணுல போய் மோதி வெளியில வருவீங்க. இது பிரச்சனைன்னு சொல்லலாம். இல்ல இதை சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு பாதிக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஒரு சிம்பிளா சொல்றேன், சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் சாப்பிட்டா பாதிப்பு. சுகரை வாலண்டியரா எடுத்து வாய்க்குள்ள போட்டு மாத்திரை போட்டுக்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணுவீங்க. அதுவே ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கும். கேர்லெஸ்ஸா இந்த நேரத்துல இருக்காதீங்க. உங்க உடம்பு இப்படிதான் பாத்துக்கணும். இது உடம்பு சுகர் அப்படிங்கறது ஈஸியா சொல்லலாம். அந்த மாதிரி எல்லா ஒரு விஷயத்துலயும் இதுதானே பாத்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம், தாண்டி போயிடலாம் அப்படிங்கிறத நினைக்காதீங்க. உங்களை நீங்களே இந்த காலகட்டத்தில் வாலண்டியரா அழிச்சுக்குவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி சுக்கிரன் கேதுவோட சேர்ற அமைப்பு நண்பர்களோட தேவையில்லாத பிரச்சனை ஆகுறது, நண்பர்களை விட்டு பிரிஞ்சு வர்றது, மனைவியை விட்டு பிரிஞ்சு வர்றது, குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் ஒற்றுமை சீர்குலைறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மூத்த சகோதரர்களால் நிறைய பாதிப்பு உங்களுக்கு இருக்கும். அதாவது உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்களால நிறைய பாதிப்பு இருக்கும். அதே மாதிரி திருமண மாணவர்கள் மனைவியிடம் அனாவசியமான பேச்சுவார்த்தைகள் வச்சுக்க வேண்டாம். ரொம்ப ரொம்ப அமைதியா இருந்தீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி செலவுகள் இந்த நேரத்துல அனாவசிய செலவுகள் நடக்கும். குறிப்பா கோயிலுக்கு கொடுக்கறது, இந்த இல்லாதவங்களுக்கு செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவீங்க. ஆனா அது உங்களுக்கு பெருமைப்படுத்தாது. இன்னும் சொல்லப்போனா குறிப்பா விநாயகர் கோயிலுக்கு செய்வது அப்படிங்கிற அமைப்பு. வேணா சுக்கரன் பெருமையா காமிச்சிக்கிறது அது ஒண்ணு மட்டும்தான். சுக்கரன் கேதுவோட இருந்ததுனால அந்த விநாயகர் கோயிலுக்கு நீங்க செஞ்சீங்கன்னா அதை உங்களை பெருமையா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்புகளை கொடுக்கும். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாம் சிறப்பா இருக்கு. அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ராகு ராசியிலே இருக்காரு. எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் பண்ணுவீங்க. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படுவீங்க. உங்கள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இந்த நேரத்துல இருக்கணும் எல்லாரும். உங்களுக்கு பாதிப்புன்னு நான் சொல்லல, உங்களால் பலருக்கு பாதிப்பு. குறிப்பா உங்களுக்கு எங்கே பாதிப்பு வரும்னா உங்களுக்கு சப்போர்ட், அதாவது இவன் பக்கத்துல இருக்கான் அதனால நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க நீங்க. அந்த இவன்னு ஒருத்தரை கை காமிக்கிறீங்க பாத்தீங்களா, அவருக்கு தான் ரொம்ப பாதிப்பு. உடன் பிறந்த சகோதரர்களுக்கு கடுமையா பாதிக்கும், தாய் தந்தைக்கு பாதிக்கும், சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு சிக்கல்களை உங்களால் நீங்க முடிஞ்ச உதவியை பண்ணுவீங்க. உதவினா என்ன, மாட்டி விட்டு போவீங்க, வேற எதுவும் இல்லை. உங்களை சுத்தி இருக்கிறவங்க தான் ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணிக்க மாட்டீங்க. அதாவது பிரச்சனையை பண்ணிட்டு நைஸா கோத்து விட்டு வெளியில வந்துடுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ சதய நட்சத்திரக்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு நிதானமா, அமைதியா, பொறுமையா, யாரையும் எதுலையும் மாட்டி விட்டுறாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு மட்டும் இருந்தீங்கன்னா நல்லது. சமுதாய பணி செய்யறேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு ஏதாவது ஒண்ணு நீங்களா வாலண்டியரா தேடி போய் பண்றேங்கிற பேர்ல சமுதாய பணி நல்லது. சமுதாய பணி உண்மையில சோசியல் சர்வீஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதை நீங்க பண்ணி எல்லாரையும் வேலைக்கு இழுத்து விடுங்க, அது நல்ல விஷயம். சோசியல் சர்வீஸ் பண்ணுவா, இந்த குளத்தை வெட்டுவான், இந்த கோயிலை சுத்தம் பண்ணுவான் அப்படின்னு போங்க, சூப்பரான அமைப்பு. அது உண்மையிலே யோகம் புண்ணியத்தை கொடுக்கும். அதுவும் இதே நேரம் தான்.
ஆனா அதை தாண்டி சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஊயின்னு பண்ணிக்கிட்டு அதுல பிரயோஜனமே இல்லாம மாட்டிக்காதீங்க. குறிப்பா இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அது உண்மையிலே யாருக்கு சொந்தமான இடம்னு தெரியாம போய் பண்ணிடாதீங்க. ஏன்னா நாலுல செவ்வாய் ராகு ராசியில இங்கதான் மெயினா நடக்கும் உங்களுக்கு. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மெயினா இந்த ஒரு விஷயம் தான் நடக்கும். அதே மாதிரி தொழில்ல போய் கூட்டாளிகளா 2 பேர் தொழில் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் லாப நஷ்டம் கணக்கு என்னன்ட்டு. நீங்க போய் நியாயம் பேசின்னு குறுக்கால போய் விழுந்து அவங்களுக்கு கரெக்டா பண்றேங்கிற பேர்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்கள வேதனைப்படுத்திக்கிறாதீங்க. வேணா நீங்க எதுக்குள்ள போனாலும் இந்த நேரத்துல பிரச்சனை வரும். சமுதாய பணியா போனா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்து பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் செவ்வாய் யோகம்னு சொல்ல முடியாது. அப்ப 3-10 கடுமையா இந்த நேரத்துல பாதிக்கும். இளைய சகோதர ஸ்தானமும் தொழில் ஸ்தானமும் பெரிய லெவல்ல சிக்கலை ஏற்படுத்தும். ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் கேதுவோட இணைவது தவறு. 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் கேதுவோட இணைவது தவறு. சிம்மத்துல வர்றதுனால ஒரே பிளஸ் என்ன தெரியுமா? ஆப்ரேஷன் நடக்கும், சக்சஸ் ஆகும். பயப்பட வேண்டாம், தைரியமா இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த அமைப்பு பிளஸ். ஆப்ரேஷன் நடந்தாலும் தேக ஆரோக்கியம் மேன்மை அடையும். ஆனா கண்டிப்பா ஆப்ரேஷன் இருக்குங்கிறது தான் உண்மை. தாய் தந்தை கவனமா பார்த்துக்கங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். அதே மாதிரி உடன் பிறந்த சகோதரர்கள் திடகாத்திரமா இருந்தாலும் அவங்களால உதவி இருக்காது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு மன உளைச்சல் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? இதை பார்த்துக்கங்க. 12ஆம் தேதி ஜூலை 12ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு எல்லா விஷயமும் தெளிவாகும். மன உளைச்சல் குறையும். குடும்பத்துல அப்பா அம்மாவுக்கு ஏற்பட்ட பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா சுக்கிரனும் கேதுவும் அதுவரை நேரடியா மோதி 1 டிகிரியில இருப்பாங்க 12ஆம் தேதி வரையும். அந்த 1 டிகிரியை தாண்டினதுக்கு அப்புறம் இப்ப இவர் 8ல இருக்காரு, அவர் 9க்கு வந்துட்டாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். பழையபடி எல்லாம் நார்மலுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதுவரையும் கொஞ்சம் எதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு அப்படிங்கிறது. குறிப்பா தாய் தந்தை உடன் பிறந்த சகோதரர்கள் விஷயத்துல இருக்கணும். சரிங்களா? உங்களுக்குமே பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரலாம். இல்லை குழப்பம் குழப்பம் இன்னும் சொல்லப்போனா மன உளைச்சலுக்கு ஆளாகிறது, மனநல மருத்துவரை போய் பார்க்குற அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கங்க. ரொம்ப எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. இது ஒண்ணு மட்டும்தான் இதுக்கு பரிகாரமே, வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க.